கண்ணாடி வளையல் நல்லா இருக்கா? மறக்காம லண்டன் தமிழ் பையன் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. எங்க இருந்து வாரீங்க அக்கா? கொஞ்சம் காத்தோட்டமா காத்து வாய் காட்டி வல்வ கோட விழாவில் முதல் முறையாக வல்வ பேங்க் வந்து திறந்திருக்கிறாங்க. இடத்துல நடந்து கொண்டிருக்குது. இந்த முறை கொஞ்சம் கூட செக்கிங்கள் கூட இருந்தது. பிரித்தானியாவின் மிகப்பெரிய தமிழர் திருவிழா வல்வை கோடை விழாக்கு தான். எத்தனாயிரம் கார் இருக்குன்னு பாருங்க. அண்ணா வணக்கம். வாழை எவ்வளோ அண்ணா வண்டி நீங்க? கண்டிப்பாண்ணா. விளையாட்டு துவங்கிட்டு தான் இல்லாட்டி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? தொடங்கிட்டா கூழ் குடிச்சீங்களா? இதுதான் குடிக்க போறீங்க. இங்க பாருங்க உறவுகளே, வாழை மரம் எல்லாம் மிக்குது, கருவேப்ப மரம் மிக்குது, எல்லாம் வேண்டிட்டு போறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா வாழை மரம் வேண்டலாம். வேண்டக்குமா சொல்றேன், நீங்கள் எங்க வீட்டுல வந்தாலே நான் வாழை மரம் தருவோம். நாங்க இப்ப எங்க போறோம்னு சொல்லுங்க பாப்போம். பிரித்தானியாவின் மிகப்பெரிய தமிழர் திருவிழா வல்வை கோடை விழாக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாங்கோ இங்க என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோல நாங்க பதிவு செய்யறோம். கடைசி வரைக்கும் நிப்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். சளிப்பூட்டாம இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும் இங்க எவ்வளவு கார் நிக்குதுன்னு சொல்லி. இப்பதான் வந்து கொண்டிருக்கு. பெரிய ஒரு ஏரியாவில் தான் கார் பார்க்குக்கு நீங்கள் 5 ரூபா பே பண்ணணும். அது நார்மல். உங்களோட சேஃபுக்காண்டி போலீஸ் எல்லாம். ஆனால் போன முறை இல்லை போலீஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சேஃபுக்காண்டி போலீஸ் எல்லாம் இங்கே நிற்குது. ஸோ போலீஸார் யூகே போலீஸ், சவுண்டர் போலீஸ். ஹலோ. இது கையில கட்டணுமோ? என்னத்துக்காக கட்டுறீங்க? ரீசன் கட்டுறதுக்கு துலஞ்சா கட்டுதான் சொன்னாங்க. அதாவது வந்து உறவுகளே, நீங்க உள்ள இன்ட்ரன்ஸ் பண்ணா இப்படி இன்ட்ரன்ஸ் பண்ணா இப்படி ஒரு சீல் வந்து அடிச்சுதான் விடுவாங்க. பொடி செக் பண்ணி இப்பதான் உண்டு வெளியால வார இல்ல வேற. ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் அப்படிதான் இருக்கும். அவருக்குரிய எங்களுக்குரிய கௌரவமான எங்களுடைய பாரம்பரிய இசை யோடு அவரை அங்கோடு இங்கே மேடைக்கு அழைக்க இருக்கின்றோம். சிறப்பு விருந்தினராக வந்தது கோவிந்தின் அவர்களுக்கு சிறப்பு
சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்களுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய வசூலன் அவர்கள் அவருக்கு அந்த சந்திரமாலை serving you drink, serving you food. They've been preparing not only for hours this morning but for days. So a big round of applause for all the volunteers. It's amazing to bring so many people from not only all over the country, but I've heard from different nations across the world coming here to congregate in this place to celebrate today. It's a beautiful festival. We look like we've got the weather today as well. We're happy about that. I've seen the football going on. I'm thinking next year I might have to try and play. I would like to do that. But yeah, just celebrate today. Tamil is the second most commonly... It is an absolutely huge part of the community, and I must admit it's one of the more enjoyable stuff I get to do because I come to events like this. It's always fun, it's always colourful. The food is good. I've had the hoppers today already. They were very, very good. I recommend. And yeah, just to say that I'm available here to represent you. If you have any issues you'd like to report to me, my email address is always freely available. I represent Tamils on the international stage. I also go to the United Nations to speak up for the Tamil cause there too. But local issues as well. If you live locally, please approach me and I'm here to serve you. So thank you very much and enjoy the rest of the day. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்காக அண்ணா வணக்கம். இந்த கப்பலின் விரிவிலக்கணம் இது வந்து 1938ஆம் ஆண்டு வல்லத்துறையிலே தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு, அதாவது வந்து வல்லத்துறைக்கு வந்த வெள்ளைக்காரர் வந்து இந்த கப்பலை பார்த்து விரும்பி இந்த கப்பலை நாங்கள் வாங்குறோம்னு சொல்லி இதை வல்லத்துறை வாழ்விலே கொண்டே அமெரிக்காவில் கொண்டே கொடுத்தவாங்க. அதாவது வந்து நெவிகேஷன் இல்லாமல் காற்று இந்த இதை வச்சு அப்படி பாய் கப்பல் இப்ப எல்லாம் வந்து நெவிகேஷன் நெவிகேஷன் இல்லாமல் காற்று இந்த இதை வச்சு எங்களோட பாரம்பரியத்துல இது ஒன்று. நன்றி அண்ணா. டிக்டாக் பிரபலம் ஒரு ஆளத்தான் நாங்க கண்டிருக்கிறோம் இந்த வல்வ கோட விழாவில. அவர்கிட்ட போய் கேட்போம் எப்படி இந்த கோட விழா அங்க இருந்து வாரீங்கள் என்ன மாதிரி. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆளை மீட் பண்ண போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, எங்க இருந்து அண்ணா வாரீங்கள்? இந்த கோட விழா பற்றி உங்களோட கருத்து என்ன? நான் வந்து நியூ மாடல்ல இருந்து வரேன். எங்களுக்கு இங்க இருந்து ஒரு அரை மணி நேரம் தூரம். யூகேல நடக்கக்கூடிய தமிழக விளையாட்டு விழாக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய விளையாட்டு விழான்னா கோட விளையாட்டு விழா தான். நான் தொடர்ந்து வாரேன் இந்த யூகே வந்த பிறகு. இதே இடத்துல நடந்து கொண்டிருக்குது. இந்த முறை கொஞ்சம் கூட செக்கிங்குகள் கூட இருந்தது. ஆனா இந்த முறை 10,000 தமிழ் மக்களுக்கிட்ட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு வேல்வை கோடை விளையாட்டு விழா. ஏன் இந்த முன்னுக்கு செக் பண்றாங்க? என்ன காரணத்துக்கு அப்படி செக் பண்றாங்க? தமிழ் கூட மக்கள் வர்றபடியா இந்த பாதையும் ஒன் வே பாதை என்றபடியால் இந்த போலீஸ் வந்து சில கட்டுப்பாடுகளை சொல்லி இருக்குது. கவுன்சிலும் போலீஸும் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் போன முறை வந்து ஆக்கள் கொண்டு விட்டுட்டு திருப்பி வாகனம் போகலாம். அது அதுக்குள்ள பக்கத்துல வந்து ஆக்கள் கூட வெறினோம். அந்த உள்ளுக்கு 2-3 சண்டைகள் வந்தபடியால் அந்த சண்டைகளை பார்த்ததுக்காண்டி இந்த முறை கொஞ்சம் கூட ரூல்ஸ், கூட செக்யூரிட்டி கார்டை போட சொல்லி எல்லாரும் செக் பண்ணி அனுப்ப சொல்லி போலீஸ் சொன்னதால செக் பண்ணி அனுப்பி
ஆனா இங்க வந்து சாப்பாடு கடைகளுக்கெல்லாம் போயிருக்கிறீங்க. அந்த சாப்பாடு கடைகள் இன்னும் போகல, சாப்பாடு பசிக்கு தான் போகணும். இந்த கோடை காலத்துல இப்படி தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்றா வந்து நின்று அது ஒரு சந்தோஷம், சந்திக்கிறது மகிழ்ச்சி. எங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய அதே ஒரு உணர்வு வந்து கொண்டிருக்கும். எல்லாரையும் தெரிஞ்ச முகம் முதல் இங்க கண்ட முகங்கள் எல்லாரையும் திருப்பி காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த விளையாட்டு தமிழர்களுக்கு இடையிலான ஒரு விளையாட்டு ஒன்றிணைவு மகிழ்ச்சியா இருக்கு. எங்களோட தமிழ் தேசியம் சேர்ந்து அந்த மண்ணுக்குரிய அந்த மனம் மாறாத வெள்வை மண்ணின் வாசம் அப்படியே வீசக்கூடிய மாதிரி அதை எல்லா இதுவும் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. மிக நன்றி. நன்றி அண்ணா, தேங்க்யூ. இந்த வல்வை கோடை விழாவிலேயே என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால் எங்களுடைய தாயகத்து உணவுகள். இப்ப நாங்க போய் பார்ப்போம். தாயகத்து உணவுல என்னென்ன உணவுகள் இருக்கு, கூழ் இருக்கா, ரோல் இருக்கா, வடை இருக்கா, வாங்க எல்லாம் போய் பார்ப்போம். பிரைஸ்களை அறிஞ்சு கொள்வோம். கூழ் ஒன்று போனாங்க, அவங்களுக்கு ஏதோ பேங்குக்கு போட்டோம், ஏதோ ஒன்று சொன்னாங்க. வாங்க இந்த வெல்வே பேங்குக்கு போட்டோம். வெல்வே பேங்க்ல என்ன அது ஏதோ ஒன்று சொல்றாங்க, அங்க வச்சு அறிமுகப்படுத்தி இருக்காங்க வெல்வே பேங்க்னு சொல்லி. போய் கேட்டு பார்ப்போம். அங்க அப்படிதான் வெல்வே பேங்க்னு சொல்லி வாங்க அந்த வெல்வே பேங்க் போறோம். பேங்க் போடுறாங்க, அந்த பேங்க் தான் போறோம். வாங்க பேங்க்ல போய் நாங்க புதுசா இந்த முறை வந்து வச்சிருக்காங்க வெல்வே பேங்க் என்னன்னு சொல்லி போய் கேட்டு பார்ப்போம். வெல்வே பேங்க்னு சொல்லி இந்த முறை நாங்க வந்து புதுசா அறிமுகப்படுத்துறோம். அங்க போய் கேண்டீன்ல வந்து நீங்க வந்து நெரிசல் இங்க வந்து காசை வந்து டோக்கனா மாத்தி நீங்க வந்து சாப்பாடு வாங்கலாம். எல்லாருக்கும் நாங்க 10 பவுன் டோக்கன் எடுத்து போட்டு அங்க 7 பவுனுக்கு கூலன்னு சொன்னா 3 பவுன் வந்து மிச்சம் தருவீங்க, காசா தருவீங்க, டோக்கனா தருவீங்க. டோக்கனா தருவீங்க. நீங்க இந்த இடத்துல நீங்க பூ வைக்க நீங்க வேண்டாம் மாத்தலாம். இங்க வந்து பேங்க் வந்து திரும்பி மாத்தலாம். நான் டோக்கனை மறந்து வீட்டை கொண்டு நீ அதை மாத்தக்கூடிய வசதி இருக்கும் அடுத்த வருஷம். அது கொஞ்சம் கஷ்டம். நீங்க வீட்டை கொண்டு போயிட்டீங்கன்னா நாங்க அது கொஞ்சம் கஷ்டம். அடுத்த வருஷம் வெள்ளைக்கு விழாக்கு வந்தா மாத்தி தருவீங்களா? அது அடுத்த வருஷம். ஓகே, 10 பவுன் டோக்கன் தாங்கண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. 10 பவுனுக்கு டோக்கன் பண்ணிட்டோம் பேங்க்ல வந்து வெல்வே பேங்க்ல. இப்போ இனி போயிட்டா நாங்கள் ரோல் வடை கொத்தரட்டி கூழ் எல்லாம் வேண்ட போறோம். இப்போ நாங்கள் டோக்கன் வாங்கிட்டோம். சாப்பாடு கடையில் போய் பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த வணக்கம் கொடவிழால வந்து கூழ் பண்ணி கொண்டு இருக்கேன். கூழ் எல்லாம் எப்படி இருக்கு? நான் வந்து கூழ் குடிச்சது இல்லை. நான் வந்து சரியா குடிச்சது இல்ல. வைஃப் கரெக்ட் பண்ணி அவ பார்க்கணுன்ட்டு வந்திருக்கோம். வந்துட்டு ட்ரை பண்றது வந்து மற்றது ஃப்ரெண்ட்ஸ் தந்துருக்காங்க. நல்லா இருக்காது, இங்க ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா ஏன்னா கொழும்புல நாங்க கூழ் செய்யறது எங்களுக்கு தெரியாது. நீங்க இந்த வெல்வே விளையாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொழும்புல இருக்க நீங்க ஜாழ்ப்பாணம் சைடுக்கு வந்திருக்க மாட்டீங்க? நான் வந்து 81-82 வந்திருக்கேன். வந்து அந்த சின்னல வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டது இல்ல, யாழ்ப்பாணம் சாப்பாடு சாப்பிட்டது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைமா வெல்வே விளையாட வந்து? இல்ல நான் O40 லேண்ட் வந்து இப்ப எனக்கு 55. சரியா நான் O40 லேண்டுக்கு நான் கப் அடிச்சுக்கேன். நான் வந்து கேப்டன் செஞ்சிருக்கேன் வந்து. சரியா நான் ஒவ்வொரு வரும் வந்து இப்ப என்ன விளையாடுற எல்லாத்து கால் எல்லாம் வயது போயிட்டு தானே இப்ப. சந்தோஷம். ஓகே, நன்றி அண்ணா. அவ்வளோ மட்டும் 2-3 ரூபா கொத்தரடி போடலையோ? கொத்தரடி எத்தனை மணி போடுவீங்க? ரோல் எப்படி? நல்லா இருக்கு ரோல். தேங்க்யூ. அதே மாதிரி வரும். தேங்க்யூ. நீ அதை எடுக்காது. 4 பேரை பிடிச்சி காசை கொடுத்தா காசு கூட நல்ல 1 ரூபா பேசுங்க. நல்லா வணக்கம். எந்த நாள்ல இருந்து வந்து இருக்கிறீங்க? லண்டன்ல. லண்டன்ல எங்க இருக்கிறீங்க? மிச்சத்துல இருந்து. வெல்வே விழா பத்தி என்ன நினைக்கிறீங்க? அக்கா நீங்க வைக்கப்படுற கொஞ்சம் நாங்க ரோல் வடையெல்லாம் சாப்பிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களா அக்கா? வணக்கம் அக்கா. எங்களோட பாரம்பரியத்தை வந்து முன்படுத்தல. ஹலோ வணக்கம். நீங்கள் எங்க இருந்து வாரீங்க? விஜயத்துல இருந்து வாரீங்க. இந்த வெல்வே விழா பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹாப்பியா? நீங்கள் சந்தோஷமா இருக்கா? நன்றி. ஹலோ வணக்கம்.
எப்படி இருக்கிறீங்க? லண்டன் யூடியூப் பிரபலம் வந்திருக்கிறார். வணக்கம் அண்ணா, வணக்கம். உங்களை பார்க்க பெரும் சந்தோஷமா இருக்கு. உங்க கலாச்சாரம் பண்பாட்டோட வந்திருக்கிறீங்க. வரையக்க ஜீன் சுடாம தான் நடிச்சா போயிருப்ப வரையக்க ஜீன் சுடாம தான் வெயில கண்டோம்னா கொஞ்சம் காத்தோட்டமா காத்து இறட்டும் பாய் காட்டிட்டேன் சரத்தை. விளையாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்களா? உண்மையா பாரம்பரியத்தோட நல்லா இருக்குது. என்ன சொல்றது, எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாமட்டு போவேக்கல கொஞ்சம் வித்தியாசமா எல்லா தமிழ் ஆக்களையும் ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வாகனங்களை மட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட 3000-4000 கார் பார்க் பண்ணி இருக்குது. இந்த கார் மட்டும் 3000-4000 பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எவ்வளவு அசனம் வந்திருக்குது. சுத்தி அப்படியே காட்டுங்க ஐயா, பார்க்க சந்தோஷமா இருக்குது. உங்கள் 2 பேரையும் பார்த்தா பெருமைடாப்பா. இங்க பாருங்க, முன்னுக்கு புதிய எல்லாம் போட்டுக்கொண்டு அவனவனுக்கு வேற எல்லாம் போடக்கல, இது அம்புகள் விடக்க நீங்க 2 பேரும் புதிய விட்டுருக்கீங்க, நல்லா இருக்கு. மற்றது கூட நட்புக்கு சல்யூட். உங்களை எங்களை கலாச்சார பண்பாட்டு உடையோட பார்க்கல எங்களுக்கு பெரும் சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நன்றி அண்ணா, உங்களை மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வல்வை கூட விழாவில சாப்பாட்டு கடை மட்டுமில்ல, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தமிழ் கடைகள் எல்லாம் வந்திருக்கு. இப்ப நாங்கள் இந்த கடைகளுக்கு எல்லாம் இருக்கா உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு சொல்லி. அக்கா வணக்கம். இந்த சாரி கடை எங்க இருந்து வந்திருக்கீங்களாக்கா? நாங்கள் நோர்த் சீம் ஜங்ஷன்ல சாரி கடை வச்சிருக்கோம். ஓகே. குமுதா சாரி. ஒவ்வொரு வருஷம் இந்த வாரணி ஒவ்வொரு வருஷம் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வந்து போடுறோம். ஓகே, நல்லா இருக்கு. இந்த கொஞ்சம் வெயில் அதிகமா கொஞ்சம் குறைவா, நான் கொஞ்சம் லேட்டா வருவேன். ஓகே. உங்களோட கடையை வந்து ஃபாலோவர்ஸ் வந்து உங்க கடைக்கு கான்டாக்ட் பண்ணணும்னா அப்படி கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்கு அதுல. மேல போர்ட்ல இருக்கு. குமுதா சாரீஸ் நடிச்சாரி பியூட்டி பார்லரோட சேர்ந்த சார். பியூட்டி பார்லரோட சேர்ந்த. ஓகே. சாரி நாங்கள் கனகாலமா வச்சிருக்கோம். அம்மா தான் சாரி வச்சிருக்கோம் பியூட்டி பார்லரோட. கோடவில எவ்ரி இயர் வரணும். உங்க பியூட்டி பார்லர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க ஃபாலோவர்ஸ் வந்து உங்க பியூட்டி பார்லர் Facebook பேஜ் இருக்கு, குமுதா சாரீஸ் னு சொல்லி லாஸ்ட் லைஃப் பியூட்டி பார்லர். ஓகே. பாத்து ஃபாலோ பண்ணீங்கடா நாங்க கார்டு ஒன்னு இருக்கு, நாங்க எல்லாருக்கும் கொடுத்துறோம். திரும்ப உங்கள இதற்க சொல்லுங்க, உங்க கடை நேம் என்ன? கடை என்ன? குமுதா சாரீஸ் லாஸ்ட் லைஃப் பியூட்டி பார்லர். நோ சீப். உங்க கடையா இருக்கா இல்லாட்டி ஆன்லைன் ஷாப்பிங் செய்யறீங்க? இல்ல, ஆன்லைன் ஷாப்பிங் இல்ல, கடையில தான் வந்து பாத்து எடுக்கலாம். ஆர்டர் பண்ணும், Facebookல போட்றோம் அம்மா, அப்ப ஆர்டர் பண்ணலாம். அத பார்த்துட்டு நாங்க கான்ட்ராக்ட் பண்ணி நீங்க வந்து டெலிவரி பண்ணுவீங்க. 2 weeks roughly எடுக்கும். ஓகே, தேங்க்ஸ் அக்கா. அக்கா வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்களோட கடையோட நேம் சொல்லுங்க. எங்க கடையோட நேம் LK Jewels. LK Jewels. எஸ். ஓகே. உங்களோட கடை வந்து எங்க இருக்கு? நாங்க வந்து ஆன்லைன்ல தான் செய்யறோம். ஆன்லைன். நாங்க இன்ஸ்டா, டிக்டாக்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ எங்க வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு. ஓகே. வாட்ஸ்அப் போர்டு இருக்கு. என்னென்ன சர்வீஸ் உங்களோட ஆன்லைன் ஷாப்பிங்ல? நாங்க பிரைடல் ஜுவல்ஸ் செய்யறோம். ஓகே. நாங்க ரெண்டிங் செய்யறோம். நாங்க பரதநாட்டிய ஜுவல்ஸ், 1 கிராம் கோல்ட். அண்ட் பிளஸ் இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் நீங்க ஆன்லைன்ல பார்த்து பிடிச்சா நீங்க அதை வந்து எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு 2 வீக்ஸ்ல கஸ்டமைஸ் பண்ணி எடுத்து தருவோம். ஓகே. அண்ட் நாங்க சரியான ரீசனபிள் பிரைஸ். அண்ட் பிளஸ் இப்ப நாங்க LK ட்ரெடிஷன் சாரியும் தொடங்குறோம். சோ இன்னும் 2 monthsல அதுவும் லான்ச் ஆகும். சோ இப்போ நீங்க ஆன்லைன்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா சாரி பிசினஸ்? இல்ல, ஆனா இப்ப இந்த கஸ்டமர்ஸ்க்கு அவியல் வந்து இப்ப பஞ்சாபி எல்லாம் ஒரு போட்டோஸ் அனுப்பினா நான் அதை எடுத்து கொடுக்குறீங்க. ஓகே. என்ன கலெக்ஷன்ஸ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணேன். சாரி ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஜுவல்ஸ் மட்டும் தான். LK ட்ரெடிஷன் வந்து இப்பதான் லான்ச் பண்ணாங்க. ஐ திங்க் 2 கிழமைக்கு முதல். சோ எனிதானே அது ஆக்டிவ் ஆகும். சோ அப்பாயின்ட்மென்ட் வச்சு வீட்லயே வந்து பார்க்கறாங்களா? பார்க்கலாம். நாங்க எக்ஸ்பிரஸ்ல இருக்கிறோம். இப்ப எங்கள்ட்ட ஆஃப் லைசென்ஸ் கடை இருக்கு. சோ இப்ப நீங்க வந்து பார்க்கணும்னா நாங்க ரெடி பண்ணி வச்சாலும் வந்து பார்க்கலாம். உங்களோட கடையோட நேம் சொல்லுங்க. LK Food and Wine. சோ உங்களோட கான்டாக்ட் டீடைல ஃபுல்லா சொல்லுவீங்களா? எங்க என்னென்ன விதமா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? இன்ஸ்டால ஃபைண்ட் பண்ணலாம் LK Jewels, and TikTokலயும் LK Jewels தான் இருக்கு. நீங்க உங்களுக்கு LK Jewels வந்து கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னால் TikTokல கான்டாக்ட் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வேணும்னு சொன்னா அவங்களோட வாட்ஸ்அப்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நேர ஜுவல்ஸை போய் பார்க்கணும்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வைப்பாங்க. அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு நீங்க அவங்களோட கடையில போய் அவங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அங்கேயும் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்து நேர, சில பேருக்கு வந்து ஆன்லைன்ல பார்த்து டிசைட் பண்ற கஷ்டமா இருக்கும். நீங்க நேர பார்க்கணும்னு சொன்னா கடையில போய் பார்த்து நீங்க டிசைட் பண்ணலாம். சோ எங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணனும்னா உங்களுக்கு இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்ல டிஎம் பண்ண சொல்லுங்க. நாங்க வந்து அவங்க வாட்ஸ்அப் குரூப் கொண்டு வச்சிருக்கீங்க. சோ அவையில எங்களுக்கு டிஎம் பண்ணினா நாங்க உங்களை ஜாயின் பண்ணி விடுவோம். because அதுல நாங்க வீக்லி 3 தடவை ஆஃபர்ஸ் போடுவோம் வித் பிரைஸ். சோ உங்களுக்கு சரியான சீப்பா எடுக்கலாம் எல்லாம் உங்களுக்கு. Thank you. Good luck. Thank you so much. இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல உடுப்பு கடையெல்லாம் இருக்கு. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான் கடையெல்லாம் இருக்கு.
அப்படி பாப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் சோசியல் கிளப் சொல்லி ஒன்று கிடக்கு. எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி போய் கேட்டு பார்ப்போம் என்னது. அண்ணா வணக்கம். என்ன மீனிங் அண்ணா தமிழ் சோசியல் கிளப் இருக்கு? ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறோம். ஹாப்பி ஃபேமிலி கேர் சர்வீஸோட சிஸ்டர் கம்பெனி. இது வந்து எல்டர்லி ஆட்களுக்கு டான்ஸ், மியூசிக் அப்படி ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு அறிவித்தல். ஆனந்த் எவ்ரி டியூஸ்டே சவுத்தோலில் இருந்து வருகை தரும் ஆனந்த் எங்கிருந்தாலும் தயவு செய்து இந்த மேடைக்கருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். SM4 6BL ல எவ்ரி டியூஸ்டே டே சென்டர் நடக்குது. அதோட ஹாப்பி ஃபேமிலி கேர் சர்வீஸ் ஆபீசஸும் மேலே இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட ஸ்டோலை பற்றி சொல்றீங்களா, என்ன சர்வீஸ் சொல்லி? ஓகே, என் பேர் சிவசந்திரன் ராசையா, ப்ரொடக்ஷன் அட்வைசர் ஆல் ஃபைனான்ஷியல். என் பேர் சதீஷ் தனபால், நானும் ஆல் ஃபைனான்ஷியலாக வேலை செய்கிறேன். So we specialize in all the protection area. Our financial UK-wide advice business that focusing on helping people secure the right level of protection. We are part of one of the UK largest network financial advisors. We provide life insurance, income protection, accident protection, critical illness cover, landlord insurance and home insurance, and commercial insurance and will. We can also refer to our mortgaging team in our in-house team as well. If anyone needs any financial advice, we can able to help them out. So all the advice has to be go through in English. So that's what I'm trying to explain to you. But we have all the people who is working in our firm, multi-language they use as well. Yeah. So உங்களை கான்டாக்ட் பண்றேன்னா எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? உங்களுக்கு ஆபீஸ் இருக்கா இல்லாட்டி? ஓகே, என்னோட ஆபீஸ் வந்து கோபில இருக்குது. ஸ்வீடன்ல ஒரு ஆபீஸ் இருக்கு, ஹெட் ஆபீஸ். ஓகே. We work with across the country. We face-to-face advisors meeting people, and we can provide advice on face-to-face as well. That's my business card. You can see everything is on there. Okay. So உங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான என்ன விதமான ஃபைனான்சியல் அட்வைஸ் ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கம்பெனி நேம் வந்து ஆல் ஃபைனான்ஷியல். மை நேம் இஸ் சிவசந்திரன் ராசையா, ஒன் ஆஃப் தி அட்வைசர். என்னோட கான்டாக்ட் நம்பர் 07576458630. சம்மரைஸ் பண்ணி வரோம் தமிழ்ல. என் பேர் சதீஷ் தனபால், சேம் கம்பெனில வேலை செய்கிறேன். என்னென்ன இன்சூரன்ஸ் எங்களோட கம்யூனிட்டி மோஸ்ட்லி எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, ரியலி அப்ரிஷியேட் தட். ஆனால் என்னென்ன இப்போ மோட்கேஜில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல இல்லை, ரைட்? வி நீட் டு ப்ரொடெக்ட் த மோட்கேஜ் அண்ட் லைஃப் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அதுதான் இந்த இன்சூரன்ஸ் மெயின் பார்ட். ஸோ இங்கே எல்லாமே கிரெடிட்லாம் இருக்குது. இப்போ எல்லாமே இங்கே எவ்ரிதிங் கிரெடிட், ரைட்? ஸோ கிரெடிட் உங்களோட லைஃப் எல்லாம் உங்களோட ஜாப் பேஸ் டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது. அப்போ அதுக்கு நாங்கள் இன்சூர் பண்ணணும் கட்டாயம். ஸோ அந்த இன்சூரன்ஸ் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ விதமான இன்சூரன்ஸ் இருக்குது. இல்லை எல்லாத்தையும் டீட்டெயிலாக கிடைக்கலாது. எங்களை கண்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் we will be able to help you. உங்களுக்கு எந்த விதமான ஃபைனான்சியல் அட்வைஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓவல் ஃபைனான்சியல். Thank you. Thank you very much. இது வந்து இது ஜென்பாஸ் லிமிடெட் பாத்தீங்கன்னா தெரியும். எங்க இருக்கு இந்த கடை? கிரிக்கல் பூட்டில் இருக்கு. எங்களோட பாரம்பரிய சாமான் எல்லாம் வச்சு விக்கிறீங்க. ஓகே. கல் இருக்கா, பழங்கள் இருக்கா? பேசலாம். இது எல்லாம் இங்க விக்கலாம். இதுக்காக விக்கல, ஆனா கடையில நீங்க எடுக்கலாம். கடையில எடுக்கலாம். மோட பண்ணா கொஞ்சம் டெலிவரி பண்றீங்களா? அந்த சர்வீஸ் இருக்கா இல்லாட்டி அங்க கடையில வந்தா பண்றீங்க? லைசன்ஸ் ஐட்டம் தானே. லைசன்ஸ். நான் கூடுதலா லைசன்ஸ், அது ஆஃப் லைசன்ஸ். ஓகே. அதுல தான் சப்ளை பண்றது. இன்னும் உங்களுக்கு ரீட்டைல் லைசன்ஸ் எடுக்கல. ஓகே. எடுத்தா நாங்க உங்களுக்கு நேரா அனுப்பலாம். ஓகே. ஒவ்வொரு வருஷமும் வாரீங்களா இல்லாட்டி? ஒவ்வொரு வருஷம் வாரனாங்க. போன முறை கொஞ்சம் மழை அப்படின்றது. ஆனா இந்த முறை இருந்தாலும் கேம்கள் நடந்தது. இந்த முறை நல்ல வெதர்.
நல்ல சனம் வந்திருக்கு போலடாக்கு. ஸோ இன்னைக்கு போக தான் தெரியும். இதெல்லாம் அங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கணும்ன்றதுக்காக தான். அங்க ஒரு ஃபேக்டரி இருக்கு அவங்களுக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு வீடு வழியா வாங்குறது. நல்ல ஃபேக்டரியை தவிர மிச்சம் எல்லாம் ஒவ்வொரு தனித்தனியாக்கள் செய்யற பொருட்களை தான் வேண்டி. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் காசை கொடுத்து கூட வேண்டி இங்க கொண்டு வந்து பாரம்பரியத்தை வந்து இருக்கும். மண் சட்டி, பானைகள், பாஸ்கெட்டுகள், அதுல அந்த இதுகள் எல்லாம் இப்ப இங்க பயன்பாடு வச்சா அது எல்லாமே 100% பயோடிகிரேடபிள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மண் வளம், தொழில் வேலை வாய்ப்பு அதை நோக்கி தான் நாங்கள். உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா எப்படி கான்டாக்ட் பண்றது? கான்டாக்ட் பண்றதுன்னா நீங்க இங்க இதுல கிடக்கும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் எங்க இருந்து வாரீங்க வெள்ள விளையாட்டுக்கு? ஸோ அவ்வளோ ஃபார்ல இருந்து இந்த வாரீங்க. இந்த வெள்ள விளையாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்களா? தொப்பி வாங்கி நீங்க பிடிச்சிருக்கா? எங்களை டிக்டாக்ல ஃபாலோ பண்றீங்களா? ஓ நீங்க நல்லா இருக்கா எல்லாம்? தேங்க்ஸ் அக்கா. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்கு. விளையாட்டு சாமான் கடை, உடுப்பு கடை அப்படின்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்கு. இப்படியே ஊர்ல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளோ கடைகள், நல்ல ஊர் சாப்பாடு. கோயில் திருவிழாக்கு போனீங்கன்னா அப்படித்தான் கடைகள் இல்லை. அந்த என்ன கடை வச்சு மணிக்கடை மாதிரி தான் கிடக்கு. ஃபுல்லா அந்த விளையாட்டு சாமான்ல இருந்து சட்டி பானையில இருந்து ஃபுல்லா இருக்கு. ஆனா பயங்கர சனம் சொல்லி வேலையில பாத்தீங்கன்னா சுத்த வர வல்வை கோடை விழாவில் சனம் வந்து நிரம்பி வழியுது. கார் பார்க்கிங் எல்லாம் ஃபுல். அந்த அளவுக்கு பயங்கர சனம். இன்னும் சனம் வரும். ஸோ கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்களான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எங்களோட வீடியோ எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா நீங்க எங்களோட லண்டன் தமிழ் பையன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ. பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. லண்டன்ல இருக்கிற ஆட்களுக்கு கண்டிப்பா அவங்களை தெரிஞ்சிருக்கும். என்னன்னு சொன்னா லண்டன்ல 5 வயசுல வந்து இவங்களுக்கு நடந்த ஒரு அசம்பாவிதத்தால இந்த நிலைக்கு வந்து ஆளாக்கப்பட்டவங்க. மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம் அது. ஸோ அவங்களோட கதைக்கப்புறம் அவங்க ஒரு சேரிட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். அதுக்காக தான் நான் இன்றைக்கு சந்திக்கணும்னு சொல்லியே வந்தாங்க. ஸோ அவங்களோட சேரிட்டியை பற்றி, ஸோ அவங்கள பற்றி நாங்கள் இப்போ கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். உங்களோட பேர், மற்றது உங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை கொஞ்சம் சுருக்கம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த சம்பவம். ஸோ அதை பற்றி மற்ற முக்கியமா உங்களோட சேரிட்டியை பற்றி சொல்லுங்க. ஓகே. ஸோ என் பேர் த்ரிஷா. எனக்கு 5 வயசுல எங்க மாமன கடைக்குள்ள விளையாடி கொண்டிருக்கும் போது சூடுபட்டது. அதுல இருந்து எனக்கு ஸ்பைனல் கோட் இன்ஜரி வந்து நடக்க மாட்டேன். அண்ட் இப்போ நான் வந்து 14 இயர்ஸ் ஏஜ் நான் இப்போ சேரிட்டி திறந்திருக்கேன். ஸ்பைனல் கோட் ஸ்பைனல் கோட் இன்ஜரி இருக்கிற சேரிட்டி, ஸ்பைனல் கோட் இன்ஜரி இருக்கிற ஆட்களுக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட், மென்டரிங் கொடுக்குறோம். அண்ட் அது வந்து லாங் ரன் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ், ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரீஸை வந்து ஆட்கள் இருக்கின மூரால் எஃபெக்ட் ஆன ஆட்கள். அப்போ அவைக்கு வந்து ஸ்பெஷலைஸ் ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷலைஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு லைக் CDS, போசெட், அவைக்கு அந்த ஒரு அவேர்னஸும் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த சேரிட்டி இருக்கு. ஸோ இந்த சேரிட்டி மூலம் நீங்க வந்து ஹெல்ப் பண்றது யூரோப்புக்குமா இல்லாட்டி ஸ்ரீலங்கால இருக்கிறாங்களுக்கு? எல்லாருக்கும். இங்க இருக்கிற ஆட்களுக்கு வந்து லைக் இண்டிபெண்டன்ஸ் எடுத்து கொடுக்குறது. எப்படி அட்வைஸை விட நிறைய வந்து ஒரு ஹவுசிங், ஒரு ப்ராப்பர் ஹவுசிங் இல்லாமல் அவன் பார்ட்னர்ஷிப் மேல ரிலையன்ஸா இருக்கணும், அல்லாட்டிக்கான ஃபேமிலிக்கு மேல ரிலையன்ஸா இருக்கணும். நம்மளால வீல்சேர் இருக்கிறதுக்காக எப்படி இருக்க தேவையில்லை. ஓகே. கண்டிப்பா இப்ப உங்களோட சேரிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா பாக்குறவங்க என்ன விதமா எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? எங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. எங்க இன்ஸ்டாகிராம்ல வந்தீங்கன்னா எல்லா லிங்க்ஸும் இருக்கு. நீங்க எங்களுக்கு வாலண்டியர் பண்ணலாம், எங்களுக்கு டொனேட் பண்ணலாம். அதுக்கு ஜஸ்ட் எங்க இவெண்ட்ஸுக்கு வந்து நாங்க என்ன பண்றோம்னு தெரிஞ்சுட்டு நீங்க அதுக்கான ஏதாவது என்ன வேணா பண்ணுவாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. மோஸ்ட்லி வாலண்டியரிங் அண்ட் டொனேஷன் தான் எடுக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா நீங்க பாக்குறாக்கள் இந்த சேரிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லி நம்புறோம்.
குட் லக். வணக்கம். வணக்கம். என்ன சொன்னீங்க நீங்க நல்லா டிக்டாக் செய்றீங்க. நான் ராத்திரி நைட்டும் பாக்குறேன். நான் ஃபாலோ பண்றேன். நான் உங்களை பார்த்து லைக் பண்ணுவேன். நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா பார்த்து நல்லா லைக் பண்ணுவேன். நல்லா 2 பேரும் சேர்ந்து நல்லா செய்வீங்க. எத்தனையோ பேர் டிக்டாக் செய்யணும் பாருங்க. பார்க்கலாம இருக்கும். திருப்பி பார்க்கறேன். பார்த்தாலும் உங்களுக்கு சகிக்காது. நன்றி. வேற ஒன்று சொன்னீங்க. விளையாட்டு வீராங்கனைகளே, பார்வையாளர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நாங்கள் நல்லது நல்லதா செய்வீர்கள். அதே உங்களுக்கு வாழ்த்துங்க. நன்றி அம்மா. வேற நல்லதா செய்வீர்கள். நீங்கள் அப்படியே செய்து கொண்டு வாங்க. இந்த பொடிகள் எங்க நிக்கணும் பார்க்க தேடுறீங்களா? பார்த்தா இங்க இதுல நிக்கிறீங்க. நான் ஓடி வந்துட்டேன். பாட்டை கேட்டு நான் தலைவேட்ட பாட்டு சேர்ந்து ஓடி வந்துட்டேன். உங்களை கண்டுட்டு இது ஒரு பெண்களுக்கான நமது இலங்கை தமிழ் பெண்களுக்கான ஒரு விருது விழா. இன்றைய விழாவில் 1 பவுன் செலுத்தி உங்கள் அதிர்ஷ்டத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். இலவசமாக இலங்கை அல்லது இந்தியா பறந்து செல்வதற்கு இலங்கை தமிழ் பொங்கலுக்கு இல்லாட்டி யூரோப்பில் வாழ்ற தமிழ் பொங்கலுக்கு சிறப்பான முதல் பரிசாக ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட் டு ஸ்ரீலங்கா ஓ இந்தியா. 2வது பரிசாக 200 பவுண்ட் வவுச்சர் ஃப்ரம் மீரா ஜுவல்லர்ஸ். 3வது பரிசாக ஒரு வருஷம் செய்யறீங்களா? என்ன மாசம் எப்படி செய்யறீங்க? அதனைத் தொடர்ந்து 5 ஆறுதல் பரிசுகள். இப்படியாக 1 பவுனுடன் இப்படி உங்கள் அதிர்ஷ்டத்தை பரிசோதித்து திறமையான பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு கொள்கிறோம். இதோ அதிர்ஷ்ட லாப சீட்டு. நாங்கள் நாமினேட் பண்ணா என்ன மாதிரி நாமினேட் பண்ணோம்? சுறுசுறுப்பாக விற்பனை ஆகிக் கொண்டுள்ளது. உங்கள் அதிர்ஷ்டத்தை சோதித்துக் கொள்ள ஒரே ஒரு சந்தர்ப்பம். இந்த மைதானத்தில் 1 பவுன் செலுத்தி அதிர்ஷ்டத்தை சோதித்துக் கொள்ளலாம். என்ன வெப்சைட் நேம் சொல்ல முடியுமா? நிற்கிற கார்களின் தொகையை பார்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு கூட்டம் இருக்கும் என்று சொல்லி இந்த வல்வை கோடை விழாவில். என்னென்னு சொன்னால் கார் பார்க்கி நிரம்பி வழியிற அளவுக்கு சனம் வந்திருந்தது. இந்த ஸ்டோரை பற்றி சொல்றீங்களா? என்ன மாதிரி? சரி, நான் அப்போது சொன்ன மாதிரி தான் இது வந்து ஸ்பைனல் கோட் இன்ஜுரி ஸ்பெஷலைஸ் இது சேரிட்டி என்ற ஸ்டோல். ஸோ இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் ஃபியூ கேம்ஸ் வச்சுருக்கிறோம். அண்ட் இந்த கேம் நீங்கள் எத்தனை ஸ்வீட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதை ஃப்ரீ டிசர்ட் கப் தருவேன். அதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஒரு கீ செயின் எடுக்கலாம். அண்ட் இது இருக்கு, நீங்க இதுல 100ல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிசர்ட் கப்பும் கீ செயினும் தருவான். அண்ட் obviously raffle tickets இருக்கு. So raffle tickets எடுத்தீங்கன்னா 4 surprise gifts இருக்கு. and the dessert cups இருக்கு. and எங்க volunteer எங்களுக்காண்டி வந்து ரோசஸும் கீ ரிங்ஸும் வந்து crochet பண்ணி தந்திருக்கா. சாதம் இருக்கு. அண்ட் எங்க டெடி பேர் இருக்கு. நீங்க அதுக்கு பேர் வையுங்கோ. பேர் வச்சு நாங்க ஸ்பின்னருக்கு போடுவோம். ஸ்பின்னருக்கு போட்டு உங்களோட பேர் வந்துச்சுன்னா உங்களுக்கு டெடி. and then balloonsum இருக்கு. and எங்க whole of hope இருக்கு. அது ஃபுல்லா லைக் மெசேजेस எழுதி எங்க ஜர்னி போட்டு பதிவு செய்யாத பெண்கள் தயவு செய்து பாடம் வந்து thank you. என்ன வேணும்? ரோசா கையெழுத்தல் போட்டி. உங்களுக்கு சேஞ்ச் கையெழுத்தல் போட்டியில் பங்கு பெற்று குழுக்களை சேஞ்ச் தரேன். டொனேஷனா? டொனேஷன் பேர் போடணும். இந்த ஸ்டோலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டோலில் ஏர்ன் பண்ணுற மணி எல்லாமே சேரிட்டிக்கு தான் போகுது. ஸோ கண்டிப்பாக எங்களுடைய இந்த ஈழத்து தங்கச்சி இந்த முயற்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஈழத்து உறவுகள் எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றியா. என் அன்பு தங்கச்சிலேருந்து எனக்கு சின்ன ஒரு சோசியல் மீடியா பிரபலம் ஒரு ஆளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். வணக்கம். இந்த வல்வை விழா பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ தமிழ் மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஆனா அடிக்கிற வெயில்ல நிக்கதான் முடியல எங்களால. அது வெயில் அடிக்குது.
நீங்கள் எங்கள் கலாச்சார உடையில வந்திருக்கீங்க ஆமா, சந்தோஷமா எனக்கு எனக்கு நம்மளோட ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பார்க்குறோம் நாங்கள் உங்களோட வீடியோ. ட்ரெஸ்ஸுங்கள்ல தான் நீங்க என்ன பாப்பீங்க. மோஸ்ட்லி நான் உங்களோட ஃபாலோவர்ஸ் உங்களோட வீடியோ நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ. எத்தனையாவது முறையா இந்த வல்வை விளையாட்டு விழாக்கு வந்திருக்கிறீங்க? இதான் first time. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு தமிழ் மக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். யாருமே இல்லையா இங்கே? ஹலோ அண்ணா வணக்கம். உங்களோட பேர் என்ன? மதன். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ஷூட்டிங்லேருந்து வந்திருக்கோம். இந்த கூடவிழா பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு இந்த பின்னிற கோட விழாக்கள்லேயே இந்த ஒரு சண்டேலேயே வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமான நிகழ்வுலேயே நீங்களும் இதுக்குள்ள வந்ததுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை கொடுத்து கொள்கிறோம். நன்றி அண்ணா. இல்ல போலடா. அந்த முட்டை பட்டு தாங்க 2 ரூபாய் 2 ரூபாய் முட்டை பட்டு தாங்க அண்ணா
அந்த முட்டை போட்டு ஓப்பன், அதாவது வயது எல்லை அற்றவர்களுக்கான இந்த உதைபந்தாட்டத்திலே முதலாவது இடத்தை வின்னர்ஸாக UKFC கழகத்தினர் பெற்றுச் செல்கின்றனர். இதற்காக எமது பரிசாக இந்த சேலஞ்ச் கப்பையும் கொடுத்து 2000 பவுண்ட்ஸ் பெறுமதியான 2000 பவுண்ட்ஸ் கேஷ் பிரைஸையும் அவர்களுக்கு இந்த மேடையில் வழங்குகின்றோம். 2000 பவுண்ட்களையும் இந்த சேலஞ்ச் கப்பைகளையும் பெற்றுக்கொள்ளும் UKFC, எங்கே உங்கள் கரகோஷங்கள்? Team UKFC with the best player being Sam. There was one girl. There was one girl that இந்த டென்மார்க் அணியினர் பெற்றுக் கொள்கின்றனர். இது ஓப்பன் ஃபுட்பால் ரன்னர்ஸ் அப் டென்மார்க். அங்க இருந்து வாங்க. ராஜசிங்கம் அண்ணாவை அழைக்கின்றோம். கப்பல் அண்ணா ஜெகன் அண்ணா இருவரையும் மேடை அழைக்கின்றோம். உடனடியாக பரிசுகளை கொடுப்பதற்காக உங்களை அழைக்கின்றோம். ஃபுட்பாலில் ரன்னர்ஸ் கப்படித்தவர்களை அழைக்கின்றோம். தெரியாது அடிபட்டு ஜாய் போண்டோம். Come on! Hey! இதுக்கு முடி வரியா உணவை உண்டு வாழ்வதற்கு மக்கள் இதை எங்களுக்காக இங்க ஒப்பேற்றி இருக்கிறார்கள். அதை உங்களுடைய ஏனென்றால் வல்கையால் நடத்தக்கூடிய வீரம் விளைந்த மண்ணாம் வல்கையால் நடத்தக்கூடிய இந்த பிரம்மாண்டமான 18வது ஆண்டு இந்த கோடை விழா ஆனது
இங்கே பிரமிக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் தான். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆறுதல் பரிசல்கள் 1 பவுனை இந்த கோடை விழாவில் செலுத்தி உங்கள் அதிர்ஷ்டத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். இதோ என்ன ஒரு சில நிமிடங்களில் கொற்றி நிறுத்தப்பட்டு இந்த மேடையிலே குலுக்க உள்ளது. வளர் வளர் வளர்மதி இவர் எமது மகாவீரர் கிண்ணியின் தங்கை என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ இந்த தங்க நெக்லஸ், ஒரு சோடி சோடு, ஒரு மோதிரம் ஆகிய தங்க பவுன்களை பாடுபந்த நிகழ்வுக்காக வருடா வருடம் வழங்கி வரும் திரு கணேசகுமார் அவர்களுக்கு வாழ்வை நலன்புரி சங்கத்தின் நன்றிகள். இன்றைய கோடை விழா 2025 பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் பாடும் பந்து நிகழ்வில் பரிசு பெற்ற பெண்கள் இதோ 3வது பரிசை தட்டி செல்லும் பெண்மணியின் பெயர் ஜமுனா ராணி. இவருக்கு ஒரு மோதிரம் வழங்கப்பட்டுள்ளது. தங்கப்பவுன். மூன்றாவது பரிசை பெற்றுக் கொள்கிறார். ஒரு மோதிரத்தை ஜமுனா ராணி. ஜமுனா ராணி 3வது பரிசு ஜமுனா ராணி. இரண்டாவது பரிசு ஒரு சோடி தோடு. இன்றைய ஆட்ட நாயகனாக ஃபைனல் மற்றும் ஆட்ட நாயகனாக சுஜி லண்டனுக்கு அழைத்து வந்திருக்கிறோம். அதற்கு எமது சிதம்பரம் கல்லூரியின் பழைய அதிபரும் தற்போதைய யாழ்ப்பாணத்தில் பொட்னி அதாவது தாவரவியலில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் திரு குணசீலன் மாசன் அவர்களையும் இந்த மேடையிலே பிரித்தானியா வாழ்வ நலன்புரி சங்கம் கௌரவிக்கின்றது. எங்கே உங்கள் கரகோஷங்கள்? ஒன்றில்ல ரெண்டில்ல 50,000 பேர் வந்த ஐரோப்பாவின் மிகப்பெரிய தமிழர் திருவிழா இப்போ முடிவுக்கு வருகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். உங்களோட வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்களான்னு நினைக்கிறோம். ஸோ உங்களோட லண்டன் தமிழ் பையன் என்ற எங்களோட யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமர்த்துங்க. உங்களோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.